வணக்கம். தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெற்றுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை, கடலூர், எண்ணூர், புதுச்சேரி, காட்டுப்பள்ளி ஆகிய துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். சென்னையில் கனமழை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை விரைவாக மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவு. வடசென்னைக்குட்பட்ட பகுதிகளில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இரவிலும் ஆய்வு. திருவொற்றியூர், எண்ணூர், கார்கில் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். கனமழை காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. விழுப்புரம், சேலம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிப்பு. கொட்டும் மழையிலும் டாஸ்மாக் கடைகளை திறக்கத்தான் வேண்டுமா என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. மழை ஓயும் வரை மதுக்கடைகளை அரசு மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் எந்த முடிவும் எடுக்கப்படாமல் ஒத்திவைப்பு. மகாராஷ்டிர மாநிலத்தில் நவம்பர் 20ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல். ஜார்க்கண்டில் 2 கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெற்றுள்ளதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. தற்போது இது சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் 490 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவைக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் 500 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆந்திர பிரதேசத்தின் நெல்லூருக்கு தென்கிழக்கே சுமார் 590 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம், தெற்கு ஆந்திர கடற்கரை அருகில் புதுவைக்கும் நெல்லூருக்கும் இடையே சென்னைக்கு அருகில் 17ஆம் தேதி அதிகாலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும். வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதைத் தொடர்ந்து சென்னை, கடலூர், எண்ணூர், புதுச்சேரி, காட்டுப்பள்ளி ஆகிய துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். சேப்பாக்கம் எழிலகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை முதலமைச்சர் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது மாவட்ட ஆட்சியர்களை காணொலி காட்சி வாயிலாக தொடர்பு கொண்டு அந்தந்த மாவட்டங்களில் செய்யப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் என்ன என்பதை முதலமைச்சர் கேட்டறிந்தார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே கனமழை காரணமாக பாதுகாப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருப்பவர்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி மூலம் பேசினார். மெதிப்பாளையம் ஊராட்சியில் உள்ள வல்லம்பேடு குப்பத்தில் சுனாமி பேரிடர் மீட்பு மையம் உள்ளது. இங்கு தாழ்வான பகுதியில் வசித்து வரும் மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் நலம் விசாரித்தார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக ஆளுநர் RN ரவி பாராட்டியுள்ளார். கனமழை காரணமாக சென்னையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மெரினா முகத்துவாரத்தில் ஆய்வு செய்தார். பின்னர் சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். கட்டுப்பாட்டு மையத்திற்கு வந்த புகார்கள், நிவாரணப் பணிகள் குறித்து துறை சார்ந்த அதிகாரிகள் அமைச்சரிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் 300க்கும் மேலான இடங்களில் மழைநீர் அகற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். நேற்று இரவு கொட்டும் மழையிலும் வடசென்னைக்குட்பட்ட பகுதியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். திருவொற்றியூர், எண்ணூர், கார்கில் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் பார்வையிட்டார். அப்போது வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். முன்னதாக சென்னை எர்ணாவூர் பகுதியில் உள்ள பக்கிங்ஹாம் கால்வாயில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் கனமழை காரணமாக சாலைகளில் பெருமளவு தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். OMR சாலையில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியது. படூர் அருகே கார்களும் இருசக்கர வாகனங்களும் பழுதாகி நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.
என்ஜினில் தண்ணீர் புகுந்ததால் பழுதாகி நின்ற இருசக்கர வாகனங்களை வாகன ஓட்டிகள் தள்ளிச் சென்றனர். போயஸ் கார்டன் பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்தது. அங்குள்ள நடிகர் ரஜினிகாந்தின் வீட்டின் முன்பு 2 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கி நின்றது. இதேபோல சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல தேங்கியது. சென்னை அமைந்தகரை நெல்சன் மாணிக்கம் சாலையில் அடுக்குமாடி குடியிருப்பின் சுற்றுப்புற பகுதி உள்வாங்கியதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். இதனிடையே பல இடங்களில் தண்ணீர் வடிந்து வருகிறது. பல சுரங்கப் பாதைகளில் மழைநீர் வடிந்ததால் இன்று போக்குவரத்துக்கு திறந்துவிட வாய்ப்புள்ளது. சென்னை கொரட்டூரில் தொடர் மழையின் காரணமாக மின்கசிவு ஏற்பட்டு மின்கம்ப வயர்கள் பட்டாசு போல் வெடித்துச் சிதறின. அண்ணா நகரில் உள்ள தனியார் மகளிர் விடுதியில் அறை ஒன்றில் திடீரென சுவிட்ச் போர்டு வழியாக மழைநீர் புகுந்தது. இதனால் அங்கு இருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தீநகர் நடேசன் தெருவில் குடியிருப்பு பகுதியில் மின்வயர் அறுந்து விழுந்து பட்டாசு போல் வெடித்தது. கோவை மாவட்டம் சிங்காநல்லூரில் ஏற்பட்ட மழை பாதிப்பை பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆய்வு செய்தார். குடியிருப்பு பகுதி மக்கள் ஆய்வுக்கு வந்த அமைச்சரை கையோடு அழைத்துச் சென்று பாதிப்புகளை காட்டி பிரச்சினைகளை எடுத்துரைத்தனர். சேரும் சகதியுமான சாலையில் நடந்தே சென்று பாதிப்புகளை பார்வையிட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி பிரச்சினைகளை உடனடியாக சரி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர் மழை காரணமாக கடலூர், சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மாணவ மாணவிகளின் பாதுகாப்பு நலன் கருதி பள்ளிக்கு விடுமுறை அளிப்பதில் மாவட்ட ஆட்சியர்கள் குழப்பம் இன்றி முடிவெடுக்க வேண்டும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே கனமழை எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் அனைத்து கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அளிக்கப்படுவதாக அம்மாநில கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். கனமழை காரணமாக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள கீழமை நீதிமன்றங்களுக்கும் விடுமுறை என சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அல்லி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். கனமழை எதிரொலியால் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரத்தான ரயில்கள் ஆவடியில் இயக்கப்பட்டன. இதனால் ஆயிரக்கணக்கான பயணிகள் ஆவடி ரயில் நிலையத்தில் மழையில் காத்து கிடந்தனர். 9 மணிக்கு மேல் புறப்படும் என அறிவிக்கப்பட்ட ரயில் 12 மணிக்கு மேல் வரும் என அறிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் போதிய முன்னேற்பாடுகளும் வசதிகளும் இல்லாத ஆவடி ரயில் நிலையத்தில் பல்லாயிரக்கணக்கான பயணிகள் கடும் சிரமத்திற்கிடையே நிற்கக்கூட இடமில்லாமல் மழையில் காத்திருந்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளான அருவங்காடு, பர்லியார், காட்டேரி ஆகிய இடங்களில் கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஓட்டுப்பட்டறையில் உள்ள சந்தோஷ் என்பவரது வீட்டின் பின்புறம் உள்ள தனியார் குடியிருப்பின் தடுப்பு சுவர் இடிந்து சமையல் அறைக்குள் கற்கள் விழுந்தது. உடனடியாக வீட்டில் இருந்தவர்கள் வெளியேறியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. திருப்பூரில் பெய்த கனமழையால் பழவஞ்சிபாளையம் வீரபாண்டி காவல் நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்தது. இதனால் அவதியடைந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து மக்கள் கலைந்து சென்றனர். வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் விஷப்பூச்சிகள் கடிக்கும் ஆபத்து இருப்பதாகவும் தண்ணீர் புகும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தொடர் மழை காரணமாக வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து பெண் உயிரிழந்தார். பழனியை அடுத்த புது ஆயக்குடி சாம்புகன் கோவில் தெருவில் கற்பகம் என்பவர் தனது குழந்தைகளுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் அவர் கடைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்தபோது காமராஜ் என்பவரது வீட்டின் சுவர் இடிந்து கற்பகம் மேல் விழுந்துள்ளது. தலையில் பலத்த காயம் அடைந்த அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள குண்டேரிப்பள்ளம் அணை தனது முழு கொள்ளளவான 42 அடியை எட்டிய நிலையில் அணையில் இருந்து 250 கன அடி உபரிநீர் வெளியேறி வருகிறது. அணை நிரம்பியதைத் தொடர்ந்து கொங்கர்பாளையம், வினோபா நகர், வாணிப்புத்தூர், குண்டேரிப்பள்ளம், மோதூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க பொதுப்பணித்துறை அறிவுறுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் நடவு செய்யப்பட்ட சம்பா பயிர் நீரில் மூழ்கின. குறிப்பாக மகாதேவப்பட்டினம் கிராமத்தில் சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு வடிகால் வாய்க்கால் தூர்வாரப்படாமல் இருப்பதால் தேங்கிய மழைநீர் வடிவதற்கு வழியில்லாமல் இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் உடனடியாக அந்த வடிகால் வாய்க்காலை தூர்வார வேண்டுமென விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 51 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த 37 மீனவர்கள், புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 13 மீனவர்கள், ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 1 மீனவர் என மொத்தம் 51 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டனர்.
இவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டு இந்திய தூதரக அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் தமிழகம் வந்து சேர்ந்தனர். மயிலாடுதுறை எம்பி சுதா, பாஜக தலைவர் நீலாங்கரை முனுசாமி ஆகியோர் மீனவர்களை விமான நிலையத்தில் வரவேற்றனர். பின்னர் மீன்வளத்துறையினர் ஏற்பாடு செய்திருந்த வாகனங்களில் மீனவர்கள் அந்தந்த மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கொட்டும் மழையிலும் டாஸ்மாக் கடைகளை திறக்கத்தான் வேண்டுமா என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். மழை காரணமாக பள்ளிகள், அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கும் போது மதுக்கடைகளை மட்டும் திறந்து வைக்க வேண்டிய தேவை என்ன என்று அவர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மது குடிக்க வேண்டும் என்று மதுக்கடைகளுக்கு செல்வோருக்கு மழை வெள்ளத்தால் எந்த பாதிப்பும் ஏற்படாதா என கேள்வி எழுப்பியுள்ள அன்புமணி ராமதாஸ், மழை ஓயும் வரை மதுக்கடைகளை அரசு மூட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சென்னை தாம்பரத்தில் இருந்து சென்னை கடற்கரை நோக்கி மின்சார ரயில் சென்று கொண்டிருந்த போது குரோம்பேட்டை ரயில் நிலையம் அருகே திடீரென மரம் ஒன்று சரிந்து தண்டவாளத்தில் விழுந்தது. உடனே ரயில் நிறுத்தப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த குரோம்பேட்டை போலீசார் மற்றும் ரயில்வே ஊழியர்கள் மரத்தை அப்புறப்படுத்தினர். அதன் பின்னர் மின்சார ரயில் புறப்பட்டுச் சென்றது. நெல்லை மாவட்டம் திசையன்விளை பகுதியில் அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணிப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பல கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து பள்ளிக்கு பேருந்தில் செல்லும் மாணவர்கள் இடமின்றி படிக்கட்டில் தொங்கியபடி பயணிப்பதாக புகார் தெரிவித்துள்ளனர். ஆபத்தான முறையில் மாணவர்கள் பயணிப்பதை தடுக்க கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். உசிலம்பட்டி அருகே அரசு துவக்கப்பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் மாணவ மாணவிகள் தனியாருக்கு சொந்தமான கட்டிடத்தில் கல்வி பயின்று வருகின்றனர். செல்லம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட எரவார்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு துவக்கப்பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை கனமழையால் இடிந்து விழுந்தது. அப்போது பள்ளியில் யாரும் இல்லாததால் பாதிப்பு ஏற்படவில்லை. இந்நிலையில் பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உசிலம்பட்டி தொகுதி எம்எல்ஏ உறுதியளித்துள்ளார். தேனி மாவட்டம் கம்பத்தில் இருந்து கேரளாவிற்கு கடத்த முயன்ற 2000 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. கம்பம் வெட்டு செல்லும் சாலையில் குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது 6வது வளைவு அருகே அந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்டபோது ரேஷன் அரிசி மூட்டைகள் கடத்திச் செல்வது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் வாகனத்தில் இருந்த அனைவரையும் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் பேருந்தில் கடத்தப்பட்ட 40 லட்சம் ரூபாய் ஹவாலா பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். ராஜஸ்தானை சேர்ந்த ஹைமாராம் என்பவரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை வருமான வரித்துறையினரிடம் போலீசார் ஒப்படைத்திருக்கின்றனர். பவானி அடுத்த சித்தோட்டில் இருந்து கோவைக்கு பணம் கடத்திச் செல்லப்பட்டது தெரியவர இதன் பின்னணி குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் எந்த முடிவும் எடுக்கப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் தமிழகம் சார்பில் பேசிய அதிகாரிகள் தமிழகத்திற்கு அக்டோபர் மாதத்திற்கான 20.22 டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். மேலும் கடந்த மாதங்களில் கர்நாடக அரசு திறந்துவிட்ட உபரி நீரை தமிழகத்திற்கான நீராக கொள்ளக்கூடாது என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இவற்றை பதிவு செய்து கொண்ட காவிரி ஒழுங்காற்றுக்குழு அடுத்த கூட்டத்தை அக்டோபர் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. குஜராத் மாநிலம் லோத்தலில் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் அமைப்பது குறித்து லிங்கடின் தளத்தில் பிரதமர் மோடி கட்டுரை ஒன்றை பதிவிட்டுள்ளார். சுற்றுலா மீது கவனம் செலுத்துவோம் என்ற தலைப்பில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் அமைப்பதன் மூலம் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா உலகில் இந்தியா புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என குறிப்பிட்டிருக்கிறார். மகாராஷ்டிராவில் ஒரே கட்டமாகவும் ஜார்க்கண்டில் 2 கட்டமாகவும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு நவம்பர் 13 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு நவம்பர் 20ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளதாகவும் அறிவித்துள்ளது. இந்த சட்டப்பேரவை தேர்தலோடு வயநாடு மக்களவை தொகுதிக்கும் நவம்பர் 13ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளதாக கூறியுள்ளது. நாடு முழுவதும் தற்போது காலியாக இருக்கும் 2 மக்களவை தொகுதிகளுக்கும் 48 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெற்றுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை, கடலூர், எண்ணூர், புதுச்சேரி, காட்டுப்பள்ளி ஆகிய துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். சென்னையில் கனமழை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு. மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை விரைவாக மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவு. வடசென்னைக்குட்பட்ட பகுதிகளில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இரவிலும் ஆய்வு. திருவொற்றியூர், எண்ணூர், கார்கில் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். கனமழை காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை.
விழுப்புரம், சேலம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிப்பு. கொட்டும் மழையிலும் டாஸ்மாக் கடைகளை திறக்கத்தான் வேண்டுமா என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. மழை ஓயும் வரை மதுக்கடைகளை அரசு மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் எந்த முடிவும் எடுக்கப்படாமல் ஒத்திவைப்பு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நவம்பர் 20ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல். ஜார்க்கண்டில் 2 கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைகின்றன.